பிரபஞ்சமலி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ இன்றைக்கி ரீடிங்கில் நம்ம எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் அப்படின்னா, உங்கள் நபர்களுடைய கரண்ட் ஃபீலிங் என்னவா இருக்குது அப்படின்ற பற்றி தான் இன்றைக்கி ரீடிங்கில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம லைவ் காலையில் 9 மணி, அதே மாதிரி பகல் 2 மணிக்கு டெய்லி லைவ் வருவேன். ஓகே, ஸோ பர்சனல் ரீடிங் எடுத்து கேட்டுக்கொள்ள முடியாத ஆட்கள் லைவில் தயவு செஞ்சு கலந்துக்கோங்க. ஓகே, உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்குது அப்படின்னா ஓகேயா. ஸோ உங்கள் நபர்களுடைய கரண்ட் ஃபீலிங் அப்படின்னு பார்க்க இந்த நபர்கள் நடந்து முடிஞ்ச விஷயத்தை பற்றி பயங்கரமாக யோசிக்கிறாங்க. ஓகே, அதாவது இதுக்கு முன்னாடி நடந்து முடிஞ்ச விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில். ஓகே, ஏன் இது இப்படி ஆகிடுச்சு, இந்த விஷயம் இப்படி ஆகாமல் இருந்திருக்கலாம், அப்போது ஆகாமல் இருந்திருந்தது அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹர்ட் பண்ணிகிட்டு இருக்க தேவையில்லை, ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்போ பிரிஞ்சிருக்க தேவையில்லை அப்படின்ற மாதிரி இந்த நபர்கள் நடந்து முடிஞ்ச விஷயத்தை பற்றி தான் இன்னுமே ரொம்ப யோசிச்சு கொண்டு இருக்காங்க. ஓகே, ஸோ இது இப்படி நடந்துடுச்சு, இந்த விஷயம் என்ற கையை விட்டு போயிடுச்சு அப்படின்றதுலே தான் இவர்களுடைய கண்கள் இருக்குது. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, இவர்களுக்கு பின்னாடி நீங்கள் காத்து கொண்டிருக்கீங்க அப்படின்ற ஒரு விஷயம் இந்த நபர்களுக்கு இன்னுமே தெரிய மாட்டேங்குது. அதனால தான் இன்னுமே நடந்து முடிஞ்ச விஷயத்துலேயே இந்த நபர்களுடைய கண்கள் இருக்குது அப்படின்றாங்க. ஓகே, ஸோ அதாவது எதிர்பார்ப்பு அப்படின்ற ஒரு விஷயம் உங்கள் நபர்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. முன்னோக்கி போகணும், ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணணும், புதுசாக இந்த கதலை ஆரம்பிக்கணும், ஒரு நியூ பிகினிங் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் உங்கள் நபர்களுக்கு அதிகமாக இருக்கிறத பார்க்குறேன். ஆனால் அதே சேம் டைம் இந்த நபர்கள் சைடில் ஏதாவது ஒரு பிளாக் மேஜிக் இருக்கா முகேஷ். அப்போ இந்த பிளாக் மேஜிக் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த நபர்களுடைய எண்ணங்களை கண்ட்ரோல் பண்ணுது. ஓகே, ஸோ இந்த இடத்துல உங்கள் நபர்களுக்கு உங்கள் கூட சேர்ந்து வாழணும் அப்படின்ற ஆசை ரொம்ப 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 அலாதியாக இருக்குது. ஓகே, ஸோ இந்த நபர்களுக்குமே உங்ககிட்ட பேசாமல் இருக்க ஒவ்வொரு தருணங்களுமே இந்த இடத்துல நரகத்தை உருவாக்குது. இருந்தாலுமே இந்த நபர்கள் ஏதாவது ஒரு பிளாக் மேஜிக்குள்ளே ஹெவியாக மாட்டிகிட்டு இருக்கலாம். அதுதான் நீங்கள் எத்தனை தடவை போய் பேசுகிறீங்க அப்படின்னாலும் இந்த நபர்கள் கொஞ்சம் முகம் கொடுக்காமல் அப்படியே போகிற மாதிரி இருக்கலாம். அல்லது மாதக்கணக்கில் உங்கள் நபர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருக்கக்கூடியதாக இருக்குது. மாதக்கணக்கில் இந்த காதல் ஒரு முடிவு என்னன்றே தெரில அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பை நோக்கியே போய் கொண்டிருக்கு அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பிளாக் மேஜிக் இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. அந்த நபர்கள் அவர்களுடைய காதலை மனசுக்குள்ளே வச்சுட்டு போராடி கொண்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி கதை. அது டவர் மூமெண்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த நபர்களுக்கு இந்த காதலை வேண்டாம் அப்படின்னு தூக்கி உதறிட்டு முன்னோக்கி வரவும் முடியலை. அதே மாதிரி எனக்கு நீ வேணும், உன் கூட நான் சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்ற மாதிரி இந்த நபர்களுடைய மனதில் இருக்கக்கூடிய விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணவும் முடியலை அப்படின்ற ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையெல்லாம் உங்கள் நபர் மாற்றிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த நபர்கள் மனதில் ஒரு அலாதியான ஒரு காதல் அப்படின்ற ஒரு விஷயம் நான் இருக்கிறத பார்க்குறேன். ஆனால் அந்த காதல் அப்படின்ற ஒரு விஷயத்தில் ஒரு காக்கை ஒரு காயின்ஸ் போடுற மாதிரி இருக்கும். அது என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த டார்க் எனர்ஜி கிரியேட் பண்ணுற விஷயங்கள் தான். ஓகே, அப்போ உங்களுடைய நபர்களுக்கு ஒரு உடல் அடிமைத்தனம், மன அடிமைத்தனம் அப்படின்ற மாதிரி இருக்குது. இந்த நபர்களை அவங்களுடைய அந்த பிளாக் எனர்ஜி கட்டுப்படுத்துது அப்படின்னு சொல்லலாம், இந்த டார்க் எனர்ஜி. ஓகே, ஸோ இந்த நபர்களை உடல் ரீதியாகவே ரொம்ப டயர்டாக்கி ஒரு நோயாளி ஆக்கியிருக்கலாம். ஸோ அதே மாதிரி முன்னோக்கி வரணும் அப்படின்ற ஆசையே இருந்தாலுமே கூட, ஸோ உடல் அடிமைத்தனம் அப்படின்ற ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப கிரியேட் பண்ணுறதுனால கூட உங்கள் காதல் ஏற்கனவே இங்கே ஒரு பிரேக்கப் உங்கள் நபர்கள் கொடுத்துருக்கலாம். ஏன்னா அந்த நபர்களுக்கும் நிறைய பயங்கரமான வழியெல்லாம் இருக்குது. ஓகே, ஸோ அது உடல் ரீதியாகவும் இருக்கலாம், மன ரீதியாகவும் இருக்கலாம். தான் எவ்வளவுதான் இப்போ ஹெல்த்தியாக இருக்கிற ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா கூட உடம்பு ஏதோ ஒரு நெகட்டிவ் எனர்ஜியை ஃபீல் பண்ணும். அதே சேம் டைம் இது உங்களுக்குமே இருக்கலாம். நீங்களுமே எவ்வளோ தான் முயற்சி பண்ணுறேன், எவ்வளோ தான் நான் என்னை தேர்த்திக்க பார்க்குறேன் அப்படின்னா கூட உடல் ரீதியாக ஒரு சோர்வு அப்படின்ற ஒரு விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். அப்படி உடல் ரீதியான சோர்வுகள் இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, ஏன் அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு உடல் ரீதியான சோர்வுகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறதே இந்த டார்க் எனர்ஜி தான். ஓகே, ஸோ அது என்ன பண்ணுது அப்படின்னா, காதலில் நீங்கள் வேணும் அப்படின்னு உங்களுக்கு நிறைய ஆசை இருக்குது, இந்த நபரோட இணையணும் அப்படின்னு. அதே மாதிரி அந்த நபர்களுக்குமே ஏதோ ஒரு இடத்துலேருந்து ஒரு ஏக்கம் ஒன்று இருக்கதை நான் பார்க்குறேன். ஒரு இடத்துலேருந்து இந்த நபர்கள் நீங்கள் வேணும் அப்படின்னு ஆசைப்படுறதையும் தவிக்கிறதையும் நான் பார்க்குறேன். ஆனால் அவர்களால் அவர்களையே மீறி அவர்களுடைய எனர்ஜியை உடைச்சிட்டு உங்ககிட்ட வர முடியலை அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்போ இந்த நபரில் ஒருத்தங்க ஒரு லேடி எனர்ஜி எனக்கு காட்டுது. ஸோ அந்த லேடி எனர்ஜி உங்களுடைய நபர்களை முன்னோக்கி போக விடாமல் ஒரு ட்ராப்புக்குள்ளே வச்சுருக்கலாம். ஓகே, ஸோ அதுதான் அந்த அடிமைத்தனம், உடல் அடிமைத்தனம். ஏன்னா உங்களுடைய காதல் கண்டிப்பாக இவர்களை சார்ந்திருக்கக்கூடிய நபர்கள், இவர்களுடைய ஃபேமிலி சைடு, இல்லை இவர்களுக்கே ஒரு
உரிமை கொண்டாடக்கூடியவர்கள், தாய் தகப்பன் அப்படின்ற யாருக்குமே பிடிக்காது உங்களோட ரிலேஷன்ஷிப். ஓகே, ஸோ அவங்களுமே இந்த காதலுக்கு ஒரு எதிர்ப்பு தான் தெரிவிச்சிட்ருக்காங்க. அப்படின்றதுனாலோ என்னமோ நீங்களுமே நிறைய தடவை போராடி பார்த்துருப்பீங்க இந்த காதலுக்காக. அதே மாதிரி உங்களுடைய நபர்களுமே நிறைய போராடி பார்த்துட்டாங்க. இருந்தாலுமே அவங்களுக்கு ஒரு பதில் கிடைக்குதுல்ல அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆல்ரெடி இந்த நபர்கள் திருமணமான நபர்கள் இருந்தாலுமே எனக்கு இந்த ஃபேமிலி வேண்டாம், இந்த ஃபேமிலி வந்து எனக்கு ரொம்ப பெரிய காயத்தை கொடுக்குறாங்க, நான் அங்கேருந்து மூவ் ஆன் ஆகி வெளியே வரணுன்னு நினைக்கிறேன் அப்படின்னா இந்த நபர்கள் ரொம்ப பயங்கரமாக மன ரீதியாக காயப்பட்டு துடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்றது மட்டும் தெரியுது. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு அவங்க இருக்கக்கூடிய இடத்துல இருக்கிறதுக்கான ஆசையும் அந்த இதுவும் கொஞ்சம் கூட கிடையாது. அவங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, நான் அங்கே வந்து மாட்டிட்டேன், தேவையில்லாமல் மாட்டிட்டேன், இந்த இடத்துல வந்து எனக்கு இருக்கிறதுக்கு கொஞ்சம் கூட ஆசை இல்லை, ஆனால் நான் வாழணுன்ட்டு ஆசைப்படுற ஒவ்வொரு நொடிகளும் நான் ஏங்குறது வந்து உனக்காக தான் இருக்குது, உனக்காக தான் காத்துட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் உங்கள் நபர்களுடைய எண்ணங்கள்லாம் இருக்குது. ஆனால் அவங்க அங்கேல இருந்து மூவ் பண்ணி வெளியே வரணும்னு நினைக்கிற ஒவ்வொரு மூமெண்ட்டுமே ஒரு டவர் மூமெண்ட்டை தான் காட்டுது. அப்போது ஒவ்வொரு தடவை முயற்சி செஞ்சாலுமே இந்த நபர்களால் அந்த இடத்துல இருந்து மீண்டும் வெளியில் வர முடியலை. ஏன் அது மட்டும் இல்லாமல் இந்த நபர்களுமே நிறைய நபர்கள் கூட பழகக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. அப்போது அவங்களுக்கு ஒரு சில மாயை கிரியேட் ஆகுது. யார் உண்மையாக இருக்காங்க, யார் பொய்யா நடிக்கிறாங்க, யார் நம்மளை உண்மையாகவே சீட் பண்ணுறாங்க இப்படின்ற விஷயம் சுத்தமாக அவங்களுக்கு தெரில. அப்போது தன்னை சுற்றி நடக்கிற எல்லா விஷயமும் எனக்கு ஒரு மாயையாக இருக்குது, யார் இந்த இடத்துல எனக்கு விஷத்தை கக்கக்கூடிய நபர்கள், யார் உண்மையாகவே எனக்கு ஒரு ஆதரவு கொடுக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு தெரில அப்படின்ற மாதிரி இருக்குது. அதனால் ட்ரை பண்ணி இந்த நபர்கள் சோர்ந்து போயிருக்கிறத தான் நாங்கள் பார்க்குறோம். ஓகே, ஸோ ஆல்ரெடி இந்த நபர்களுக்கு வந்து ஒரு சில சந்தேகங்கள் இருந்திருக்கும் உங்கள் மேலே. நீங்கள் ஏதாவது சீட் பண்ணிட்டீங்க, இந்த நபர்களை ஏதாவது ஏமாத்துற மாதிரி பேசிட்டீங்க அப்படின்னு சொல்லி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. ஏன் அப்படின்னா திரும்ப இவங்களுக்கு அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் மாயையை க்ரியேட் பண்ணுறாங்க. அப்போது தனக்கு எது சரி எது வேணும் அப்படின்றது தெரில அப்படின்ற ஒரு பெரிய குழப்பத்தில் அந்த நபர்கள் இருக்காங்க. ஆனால் இவர்களுடைய எவ்வளோ பேர் தான் சுற்றி இருந்தாலுமே நான் ஆசைப்படுறது உண்மையாக தான் இருக்கும். ஏன்னா இவங்க அந்த ஃபேமிலி ஒரு குடும்பம், நான் அந்த இடத்துல ரிலாக்ஸாக இருக்கேன் அப்படின்னா கூட உங்களை தான் எதிர்பார்க்குறாங்க. மேபி இந்த நபர்கள் உங்களை நேருக்கு நேராக பார்த்துருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் பார்த்துருந்தாலுமே கூட, ஏன்னா எல்லாருக்குமே அதுக்கான வாய்ப்பு இல்லை, இங்கே லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் தான் இருக்குது. பட் ஒரு சில நபர்கள் நேருக்கு நேராக பார்த்துருப்பீங்க, அப்போ அந்த ஐ கான்டாக்ட் மட்டும்தான் இருந்திருக்கும், கண்ணோட கண்ணு பார்த்துருப்பீங்க. பட் மனசில் இருக்கக்கூடிய விஷயத்த பேசியிருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து இருந்திருக்காது. இன்னுமுமே ஒரு சில நபர்கள் உங்கள் நபர்களை பார்க்குற மாதிரி இருக்கும். பட் அவங்க என்ன சொல்ல வராங்கன்ட்டு தெரியுதில்ல, என்ன அவங்க மனசில் வச்சுருக்காங்கன்ட்டு தெரியுதில்ல அப்படின்ற ஒரு குழப்பமாகவே இருக்குது. ஏன்னா அவர்களுக்கு அவங்க மனசுக்குள்ளே ஒரு பயமும் ஒன்று க்ரியேட் ஆயிடுச்சு. இது எல்லாத்தையும் தாண்டி தனக்கு வந்து ஏதாவது ஆபத்து வந்துடுமோ, தனக்கு இந்த நபர்கள் சார்ந்து ஏதாவது ஆபத்து வந்துடுமோ அப்படின்னு. ஏன்னா அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் உங்கள் கூட அந்த பிரச்சனை அப்படின்னு நடந்ததுக்கு பிறகு பயங்கரமாக அவங்கள காயப்படுத்தி அவமானப்படுத்தி கொச்ச வார்த்தைகள்லாம் பேசியிருக்கலாம். ஓகே, ஸோ அப்போது திருப்பவுமே இந்த நபர்களுக்கு ஒரு பயம் இருக்குது. அந்த பயம் இருக்கிறதுனால இவங்களுக்கு பேசணும் அப்படின்ற ஆசை இருந்தாலும், இல்லை நியூ பிகினிங் பண்ணிடலாம், உங்களோடைய லைஃப் லாங் ட்ராவல் பண்ணலாம் அப்படின்ற ஆசை இருந்தால் கூட வெளிக்காட்டுறதுக்கு வந்து பயமாக இருக்குது. ஓகே, ஸோ உங்கள் நபர்கள் ஏன் பேச மாட்டேன்றாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் இதுதான். அந்த நபர்களுக்கு வெளிக்காட்டுறதுக்கு வந்து பயம். எங்கே திரும்பவும் தன்னை வந்து இந்த மாதிரி ஒரு பழி சொல் போட்டுருவாங்க, திரும்பவும் இந்த மாதிரி நம்மளை வந்து கொச்சப்படுத்திடுவாங்க அப்படின்றதுனால கொஞ்சம் இந்த நபர்கள் விலகி இருக்க மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை சமூகம் வந்து ஓகேன்னு ஒத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் கிடையாது. ஓகே, ஏன் அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப் வந்து கொஞ்சம் வித்தியாசமானது. சில வேறுபட்ட விஷயங்கள் இருக்கலாம், அது மதம் ரீதியாகவோ இல்லை ஏஜ் ரீதியாகவோ ஏதோ ஒரு ரீதியாக அவங்க ரெண்டு பேத்துக்குமே நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. ஓகே, ஸோ அதனால் டக்குன்னு அக்செப்ட் பண்ண முடியாது அப்படின்றதுனால இந்த நபர்களுக்கு ஓகே, நான் இந்த காதலுக்காக ஸ்ட்ராங்காக என்ன வேணாலும் பண்ண ரெடியாக இருக்கேன், யார் தடுத்தாலுமே இந்த காதலுக்காக நான் பண்ண ரெடியாக இருக்கேன் அப்படின்னு அவங்களால பண்ண முடியாமல் இருக்கிறதுக்கு ஒரே ரீசன் என்ன அப்படின்னா உங்களுக்கும் அவர்களுக்கும் நிறைய டிஃபரெண்ட் இருக்குது. இதை வந்து சமுதாயம் வந்து ஒத்துக்கொள்ளாது அப்படின்ற மாதிரி ஒரு பய உணர்வை வந்து அவங்களோட சுற்றி இருக்க நபர்கள் வந்து க்ரியேட் பண்ணிட்டாங்க. ஏன்னா உங்கள் நபர்களுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் வேணும், யார்கிட்டையாவது ஷேர் பண்ணி கொள்ளணும், இப்படி ஒரு பிரச்சனை நடக்குதா, இதுக்கான தீர்வு என்ன அப்படின்றத தெரிஞ்சு கொள்ளணும். ஆனால் இவர்களை சுற்றி இருக்க நபர்களே இது வந்து தகாத ஒரு உறவு அப்படின்னும், இல்லை இதை வந்து சமுதாயம் ஏற்றுக்கொள்ளாது அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்களை பேசி இந்த நபர்களுக்கு அந்த தன்னம்பிக்கையே கிடையாது. இப்போ
ஒரு சில பயங்கள் தான் இருக்குது. அப்போ இந்த வேணுங்கிற ஆசை இருக்குது அப்படின்னாலுமே கூட நீங்கள் 2 பேரும் க்ளோஸ் ஆகுறீங்களாண்டா, இல்லை 2 பேருமே அப்படி பிரிஞ்சு 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 போய் கொண்டிருக்கீங்க. ஓகே, ஸோ 2 பேருக்குமே நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பேசிக்கொள்ளணும், அந்த உங்கள் கூட இருக்கணும். ஏன்னா உங்கள் கூட இருந்த டைம் எல்லாம் ரியாலி இந்த நபர்கள் வந்து மிஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அவர்களுடைய வாழ்க்கையை பொறுத்து உங்கள் கூட இருந்த டைம் தான் ரொம்ப 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 ஒரு சந்தோஷம் தரக்கூடிய நபர்கள். இப்போ எப்படி இருக்காங்க அப்படின்னா டோட்டலி அவங்க ப்ரோக்கன், டோட்டலி அந்த நபர்கள் அவர்களாகவே இல்லை அப்படின்ற ஒரு இடத்துல தான் இப்போ வரைக்குமே இருக்காங்க. ஓகே, தன்னுக்கு இருக்கக்கூடிய அந்த எண்ணங்களை வந்து இன்னும் ஒருத்தர்கிட்ட ஷேர் பண்ண முடியலை, இதுக்கான தீர்வுகள் என்ன அப்படின்னு தெரியல அப்படின்ன பிறகு இந்த நபர்கள் தனக்குள்ளேயே அந்த விஷயத்தை யோசித்து இன்னுமே நிறைய டிப்ரெஷன் ஆகி தான் அந்த உடல் ரீதியான ஒரு அடிக்ஷன், மன ரீதியான ஒரு அடிக்ஷன் அப்படின்ற மாதிரி இந்த நபர்கள் வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து கண்ட்ரோல் ஆகி கிடக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நபர்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய நபர்கள் ஏதாவது ஒரு பிளாக் மேஜிக்கை யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா டோட்டலி நீங்கள் இப்போ உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் வந்து பிளாக் மேஜிக் இருக்குது அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஸ்டெப் எடுங்க. ஏன்னா நீங்கள் ரிமூவ் பண்ணாத வரைக்குமே அந்த ஞாபகங்கள் அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும்தான் இருக்க போகுதே ஒழிய, இப்போ நான் வந்து பேசணுன்னு ஆசைப்படுறேன், முன்னோக்கி எடுத்துகிட்டு போகணுன்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு நீங்கள் எவ்வளோ தான் ட்ரை பண்ணாலும் உங்கள் 2 பேரோட மனசுக்குள்ளேயும் அந்த ஆசைகள் மட்டும்தான் இருக்கும். பட் அதில் காதலுக்கான ஒரு வெளிச்சம் கிடைக்காது. ஏன்னா இப்போ வரைக்கும் பார்க்கும்போதுமே உங்கள் ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு டார்க்காக தான் இருக்குது, ஒரு வெளிச்சமே இல்லாமல், ஒரு சந்தோஷமே இல்லாமல் அப்படி தான் இருக்குது. ஓகே, ஸோ அப்போ உங்களுடைய காதல்களை மீண்டுமே உங்கள் கைகளில் எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னா நீங்கள் தயவு செஞ்சு இந்த மாதிரி ஏதாவது பிளாக் மேஜிக் ரிமூவல் பண்ணுங்கள். ஏன்னா இந்த இடத்துல நீங்கள் பொறுமையாக இருக்கிறது சரி கிடையாது. ஏன்னா வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு நீங்கள் பொறுமையாக இருக்கீங்க அப்படின்னா ஓகே தான். பட் இப்போ உங்கள் நபர்கள் இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் வந்து அவர்களை நீங்கள் கை கொடுத்து காப்பாற்ற வேண்டிய ஒரு தருணம். ஓகே, ஸோ உனக்கு என்ன பிரச்சனை நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு சப்போர்ட் கொடுக்க வேண்டிய ஒரு இடத்துல தான் நீங்கள் இருக்கீங்க. அப்படிங்கும்போது உங்கள் நபர்களோடு நீங்கள் தொடர்பு இல்லை அப்படின்னாலுமே மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ அந்த நபர்களுக்காக நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணலாம், ப்ரேயர்ஸ் வைக்கலாம், அந்த நபர்களை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா விஷயமும் விலகி போயிடணும் அப்படின்னு ப்ரேயர்ஸ் வைக்கலாம். ஸோ அது மூலியமாக அவங்க அதிலேருந்து கொஞ்சம் மூவ் ஆன் ஆகி வெளியில் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா அவங்க உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ரொம்ப 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 வீக்காக இருக்காங்க அப்படின்றது மட்டும் இங்கே ரொம்ப தெளிவாக தெரியுது. அதனால தான் நீங்கள் என்ன பேச போனீங்கன்னாலும் ஒரு வார்த்தை வரல, ஒரு பயம். அப்போ இந்த பயம் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையை க்ரியேட் ஆக்கிடும்னு ஒரு ரன் அப்படி ஆகி ஓடுறாங்க. நீங்கள் இந்த இடத்துல சேசர் ஆறீங்க, அவங்க ரன்னர் ஆகிறாங்க. என்னதான் நீங்கள் சேசராக இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்குமே ஒரு சில மனபாரங்கள் வந்து இருந்துகிட்ருக்கு அப்படின்னா நீங்கள் உங்களுடைய எனர்ஜியும் கிளென்சிங் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்கள் நபர்களுக்காகவும் ப்ரேயர்ஸோ நெகட்டிவ் எனர்ஜி ரிமூவ் ஸோ ஏதாவது ஒன்று பண்ணுங்கள். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபாலோ பண்ணி வைக்கலாண்டா ஃபாலோ பண்ணி வைங்க. அதில் தேர்ட் பார்ட்டி ரிமூவல், பிளாக் மேஜிக் ரிமூவல், மேனிஃபெஸ்டேஷன், லா ஆஃப் அட்ராக்ஷன் இது எல்லாமே ஃப்ரீயாக கொடுக்குறதா இருக்குது. ஓகே, ஸோ அப்போது அந்த கிளாஸஸ் ஆரம்பிக்கும் போது இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து நம்மளோடது யார் ஃபாலோ பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஃப்ரீ விஷயங்கள்லாம் கிடைக்கப்படும். கிளாஸஸில் வந்து ஜாயின் பண்ணக்கூடியதாக இருக்குது. உங்களுக்கு தேவை அப்படின்னா தயவு செஞ்சு மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பொருந்துருச்சு அப்படின்னா உங்களுடைய விஷயங்களை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் காலையில் 9 மணி அதே மாதிரி பகல் 2 மணிக்கு நம்ம வந்து லைவ் வருவோம். உங்களுக்கு அந்த மாதிரி பர்சனல் ரீடிங் கேள்விகள்லாம் எடுத்து கேட்குறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னா நீங்கள் லைவில் வந்து உங்களுடைய கேள்விகளை வந்து கேட்டுக்கொள்ளலாம். ஓகே, ஸோ இதே போல் இன்னும் ஒரு ரீடிங்கில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய், டேக் கேர்.